ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நடந்த மேட்ச், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் அதாவது இப்போ புதுசாக வந்திருக்க வியூவர்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இப்போ என்னோட கடைசியாக நான் போட்ட வீடியோவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1K வியூஸ் வந்துட்டீங்க. இதுல வந்து 10 வீடியோஸ்க்குள்ள போல அதுக்குள்ள நீங்க இவ்வளவு வியூஸ் வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் டு ஆல். ஓகேங்க, இப்போ நம்ம இன்னைக்கு நடந்த மேட்ச்க்குள்ள போலாம். இன்னைக்கு நடந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிச்சு வச்சாங்க. மாறா நம்ம ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச்ல ஜெயிச்சு காட்டினாங்க. அந்த மேட்ச் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக இந்த சிஎஸ்கே vs ஆர்ஆர்னா போன வருஷம் நம்ம பார்த்திருப்போம். ஆர்ஆர் வந்து சிஎஸ்கே 2 தடவை தோக்கடிச்சாங்க. அது போன வருஷம் எனக்கு அது கவலையா இருந்துச்சு. என்னடா ஆர்ஆர் வந்து இவ்வளவு டஃப்லாம் கொடுக்குது சிஎஸ்கேக்கு, சிஎஸ்கே மாதிரி இவ்வளவு பெரிய டீமுக்கு வந்து ஆர்ஆர் வந்து ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் மட்டும் ஜெயிச்ச கப், அப்ப மட்டும் தான் ஜெயிச்சாங்க கப்பு, அதுக்கப்புறம் ஜெயிக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு டீம் வந்து இந்த 5 டைம் டிராஃபியை போய் அததான் அப்போ வந்து 4 டைம்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த 4 டைம் சாம்பியன்ஸை போய் இப்படி வம்பிழுக்குறாங்களே, அது 2 தடவை அவுட் ஆகிட்டாங்களே, எனக்கு அந்த வருஷம் லைட்டா கவலையா இருந்துச்சு. உங்களுக்கு கவலையா இருந்துச்சா இல்லையா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அந்த மாதிரி மேட்ச் வந்து இந்த வருஷம் சிஎஸ்கே பழி தீர்த்துட்டாங்க. இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே ராஜஸ்தான் வந்து 150 ரன்ஸ் கூட தாண்டிடாம, அதாவது 141 ரன்ஸ்குள்ள ராஜஸ்தானை மடக்கி சிஎஸ்கே வந்து அந்த ஸ்கோர் வந்து ஈஸியா சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம அந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ராஜஸ்தான் வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, சிஎஸ்கே பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் பேட்டிங் பத்தி பார்க்கலாம். ராஜஸ்தான் பேட்டிங்ல அதாவது நம்ம மேக்சிமம் நம்ம தெரிஞ்சிருப்போம், அதை எதிர்பார்த்திருப்போம். இப்போ நீங்க வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் ஆர்ஆர் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தோத்துட்டாங்கன்னு எனக்கும் லைட்டா கவலையா தான் இருக்கு. ஆனாலும் அவங்க ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு நான் வந்து நம்புறேன். அவங்க வந்துதான் ஆகணும். ஓகேங்க, ஆர்ஆரோட ஓப்பனர்ஸ் அதாவது ஜாஸ் பட்லர் அப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஒரு இங்கிலாந்து அப்புறம் ஒரு இந்தியன், இவங்க 2 பேரோட காம்பினேஷன் கரெக்டா இருக்கும். லெஃப்ட் அப்புறம் ரைட் காம்பினேஷன். அது இவங்க 2 பேரும் இந்த வருஷத்துல செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. போன வருஷத்துல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அடிச்சாரு, பயங்கரமா வெளுத்தாரு. இந்த வருஷமும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து லைட்டா வெளுத்துதான் வாங்குறாரு. அப்படிப்பட்ட 2 ஓப்பனர்ஸே வந்து இவங்க வந்து 6 ஓவர்ல 45 ரன்ஸ் தான் கொடுத்தாங்க. ஓகே, 6 ஓவர்ல 45 ரன்ஸ் ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். ஓகேங்க, அப்புறம் ஓப்பனிங் வந்து அதாவது ஒரு பவர் பிளேல இருந்து இவங்க 45 ரன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல இருந்து சிமர்ஜித்னு புதுசா ஒரு பிளேயர் இருந்தாருங்க. அவர் போனதுதான் வந்தாரு. எப்போ சிமர்ஜித் வந்து 3 விக்கெட் எடுத்துறாருங்க. போன மேட்ச் தான் வந்து ஐபிஎல்ல விளையாண்டாருன்னு நினைக்கிறேன். போன மேட்ச்ல பயங்கரமா போட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கரமா வேற ஏதாச்சும் மேட்ச்ல போடுவாருன்னு நினைச்சாங்க. இந்த மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்துறாருங்க. ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் சிமர்ஜித் தாங்க எடுத்தார். செம்மங்க. நீ யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ஒரு 3 கீ பிளேயர்ஸ், 3 ஒரு பெரிய செட்டில் பேட்ஸ்மேன்ஸ், அப்புறம் 3 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் போய் இந்த சிமர்ஜித் வந்து சேப்பாக்ல எடுத்திருக்காருங்க. சேப்பாக்கோட பிட்ச் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு கடினமான பிட்ச் தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஹோம் கிரவுண்டுங்க, ஃபார்ட்ரஸ் சேப்பாக்குங்க. அங்க போய் சிமர்ஜித் வந்து ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. சோ சிமர்ஜித்க்கு ஹேண்ட்ஸ் ஆஃப், சூப்பரா போட்டாருங்க. அதுக்கப்புறம் தேஷ்பாண்டே வந்து கடைசி வரல எப்போ 2 விக்கெட் எடுத்துறாரு. நான் ஹேட்ரிக் எடுத்துருவேன் அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன். அந்த பால் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் பால் வந்து கேட்ச் வந்துச்சு. செகண்ட் பால் வந்து ஷூபம் டுபேயோட கேட்ச் நம்மளோட ஆறுச்சாமி சிவம் டுபே பிடிச்சாரு. எவ்வளவு ரைனிங் பாத்துக்கோங்க. ஷூபம் டுபேயோட கேட்ச் வந்து சிவம் டுபே பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தேர்ட் தான் ஆல்மோஸ்ட் ஒரு கேட்ச் தான் இவங்க தேர்ட் ஸ்லிப் வச்சிருந்தாங்கன்னா பிடிச்சிருப்பான். ஹேட்ரிக்க மிஸ் பண்ணிட்டாரு. ஹேட்ரிக் எடுத்திருந்தாருன்னா அதாவது சிஎஸ்கேல 2வது பர்சன் டு டேக் த ஹேட்ரிக்னு ஒரு பட்டமாஸ் கிடைச்சிருக்கும். நம்ம யாருக்கு வேற யாரும் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கோம்ல, வேற யாருங்க நம்ம துஷார் தேஷ்பாண்டே தான். ஆனா அதை மிஸ் பண்ணிட்டார். சரி பரவாயில்ல விடுங்க, மறுபடியும் அந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்காமலே போகுது. இன்னும் எத்தனை வருஷம் விளையாடுவார், அதெல்லாம் கிடைக்கும். ஓகேங்க, இப்படி பவுலிங் வந்து சூப்பரா போட்டாங்க. அதே சமயம் நம்ம ராஜஸ்தான் பேட்டிங் கிட்ட போலாம். ராஜஸ்தான் பேட்டிங்னா நான் சொன்ன மாதிரி பெருசா இது இல்லைங்க. ஓபனர்ஸ் வந்து ஜாஸ் பட்லரும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் பவர் பிளேல 45 அடிச்சாங்க. ஓகே, நல்ல ஸ்டார்ட் தான். ஏன்னா பவர் பிளே 40க்கு மேல விக்கெட் எடுக்காம அடிச்சாரு, ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். அப்படி இல்லாம எஸ்ஆர்எச் மாதிரி அடிச்சாங்கன்னா அது வந்து அந்த மேட்ச் தோக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்க, அதுக்கப்புறம் நம்ம மிடில் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தோம்னா பெருசா யாரும் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஏன்னா சிஎஸ்கே வந்து பவுலர்ஸ் எல்லாம் மடக்கிட்டாங்க. மெயினா சிமர்ஜித் அப்புறம் துஷார் தேஷ்பாண்டே இவங்கெல்லாம் மடக்கி கசக்கி பிழிஞ்சுட்டாங்க துணிய. இப்ப நம்ம பார்த்தோம்னா வீட்டுல காயப்படுற துணி வந்து இது பண்ணுவாங்களே பிழிவாங்கல்ல, அந்த மாதிரி ராஜஸ்தானோட பேட்டிங் லைனப் வந்து
துஷார் தேஷ்பாண்டே அப்புறம் சிமர்ஜித் இவங்க 2 பேரும் சேர்ந்து புழிஞ்சு எடுத்துட்டாங்க. அப்படி ஒரு பவுலிங் அந்த இப்படி இல்லாம தேஷ்பாண்டே பவுலிங் போடாரு. அதுவும் ஷர்துல் தாக்கூர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஏற்கனவே நிறைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன் ஷர்துல் தாக்கூர் ஒரு பவுலிங் தெரியாத ஏலியன். அவரை போய் சிஎஸ்கே வந்து வாங்கி 2 கோடி ரூபாய் வேஸ்ட்னு. ஆனா ஷர்துல் தாக்கூர் நான் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சாரி கேட்பேன். ஏன்னா இந்த மேட்ச் வந்து அவ்வளவு சூப்பரா போட்டாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா 4 ஓவர்ல 40 கீழே தான், அதாவது 35 கீழே தந்தாரு. சாரிங்க ஷர்துல் தாக்கூர் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சாரி சோ மச். ஓகேங்க. அதுக்கப்புறம் இப்படி பேட்ஸ்மேன்ஸ்ல பெருசா இல்ல. ரியான் பராக் ஆர்ஆரோட ஒரு முக்கியமான தூண். அதாவது 2020ல இருந்து ரியான் பராக் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா 2020ல இருந்து 2022 வரைக்கும் பெருசா இந்த இம்பாக்டும் ரியான் பராக் தந்தது இல்ல. போன வருஷம் கூட லைட்டா தான் அடிச்சாரு. இந்த வருஷம் தான் ரியான் பராகோட ஒரு வருஷம் மாதிரி ஆச்சுங்க. ஏன்னா ரியான் பராக் கொஞ்சம் வயசாகி அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சு சூப்பரா ரியான் பராக் வந்து பேட்டிங் பண்ணாருங்க. சோ ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ரியான் பராக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் ஹாஃப் பத்தி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்ல வந்து சிஎஸ்கே பேட்டிங் பண்ணாங்க. அதே சமயம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பவுலிங் பண்ணாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம ராஜஸ்தான் பவுலிங் கிட்ட போலாம். ராஜஸ்தான் பவுலிங்ல ஃபர்ஸ்ட் பவர் பிளேல சந்தீப் சர்மாவும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் அப்புறம் இவரும் ஸ்டார்ட் பண்ணார். ட்ரெண்ட் போல்ட்டும் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 4 ரன் கொடுத்தாலுமே அதுக்கு அடுத்த ஓவர்ல சந்தீப் சர்மா வந்து 11 ரன் கொடுத்தாருங்க. சோ சந்தீப் சர்மாவும் ட்ரெண்ட் போல்ட்டையும் வந்து அவங்க 2 பேரும் வெளுத்துட்டாங்க. அதாவது வேற யாரு, ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் கைகோடும். அதாவது இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் ரச்சின் ரவீந்திரா வந்து ஏர்லி அடிக்க பார்த்து அவுட் ஆகுறாரு. அந்த மாதிரிதான் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ரச்சின் ரவீந்திராவோட ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தாரு. இந்த மேட்ச்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் சஹல் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதே சமயம் பர்கர் ஒரு விக்கெட் எடுத்தாரு. நான்டே பர்கர் பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஹோம் டூர் பாருங்க. ஹோம் டூர் இல்ல, இந்தியா டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா நீங்க போய் பாருங்க. அது டெஸ்ட் மேட்ச்ல நான்டே பர்கர் அப்படி கூட வேணா நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. நான்டே பர்கர்னு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர் இருப்பாரு. அவர் சூப்பரா போடுவாங்க. அவர் லெஃப்ட் ஆர்ம் தான். அவர் வந்து சூப்பரா போடுவார். நான்டே பர்கர் எப்படின்னா அந்த ஆக்ஷனே கொஞ்சம் கலில் அகமது மாதிரி இருக்கும். ஓகேங்க, இப்ப நம்ம அதை பத்தி பேசணும். மொத்தத்தெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். பவுலிங்ல பார்க்கும்போது யுஸ்வேந்திர சாலும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் கொஞ்சம் ப்ரெஷர் கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க ப்ரெஷர் கொண்டு வந்தாலுமே பேட்ஸ்மேன்ஸ்லாம் எப்படியும் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் அடிச்சுட்டாங்க. ஆனா ராஜஸ்தான் பவுலிங் வந்து இந்த மேட்ச்ல கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம அந்த மேட்ச் வந்து கமெண்டேட்டே சொல்லிட்டு இருந்தாங்க, ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் கைகோடும் பவர் பிளேல வந்து ஒரு 45 ரன்ஸ் எடுத்து விக்கெட்டே அடிக்காம இருந்தாங்கன்னா அது ஒரு குட் ஸ்டார்டா இருக்கணுங்க. சொன்ன அந்த பால் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி, அதாவது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவ்வளவு ஸ்ட்ரைக் பண்ணல, அவர் பால் போட்டு ரச்சின் ரவீந்திரா ஸ்ட்ரைக் பண்ண பார்த்து போட்டு அவரோட கையிலேயே போய் பால் விழுந்து அவுட் ஆனார். அந்த அதுல வந்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா ஆக்சுவலி அவ்வளவு ஷாக் ஆகல. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா பத்தி தெரியல. அவர் வந்து பெருசா அடிக்க பார்ப்பாரு, நிறைய அடிப்பாரு. ஆனா அதுல ஏதாச்சும் ஒரு பால்ல மாட்டிப்பாரு. ஆனா இந்த பால் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இல்லை. இந்த பால் வந்து ரச்சின் ரவீந்திராக்கு வந்து அவ்வளவு பேட்ல மாட்டாததுனாலதான் அவர் வந்து இந்த மாதிரி அவுட் ஆயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க, அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் போட்டாங்க. ட்ரெண்ட் போல்ட் அவ்வளவு இம்பாக்ட் தரல, சந்தீப் சர்மா அவ்வளவு இம்பாக்ட் தரல, அப்புறம் ஆவேஷ் கான் வந்து அவ்வளவோ இம்பாக்ட் தரல. இந்த 3 ஃபாஸ்ட் பாலர்ஸும் ஒண்ணுமே இல்லை. நான்டே பர்கர், ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஸ்வேந்திர சால், அதாவது அந்த 2 ஸ்பின்னர்ஸ் மட்டும் தான் வந்து ராஜஸ்தான் வந்து இந்த மேட்ச்ல லைட்டா கொண்டு வந்தாங்க. இந்த மேட்ச்ல ராஜஸ்தானுக்கும் உயிர் இருக்குன்னு லைட்டா ப்ரூவ் பண்ணாங்க. ஆனாலும் வந்து இந்த மேட்ச் வந்து ராஜஸ்தான் தோத்துட்டாங்க. சோ வந்து ஆனாலும் சிஎஸ்கே வந்து இன்னும் செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகல. அடுத்து இப்ப கம்மிங் சண்டே வந்து பெங்களூர் கூட சிஎஸ்கே வந்து இன்னொரு மேட்ச் போடுது. அந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குவாலிஃபையும் ஆயிருவாங்க. ஓகே, அதே சமயம் இப்ப நம்ம சிஎஸ்கே பேட்டிங் கிட்ட போலாம். சிஎஸ்கே பேட்டிங் வந்து ஓபனிங்ல ருத்ராஜ் கைகோடும் ரச்சின் ரவீந்திராவும் லைட்டா பண்ணாங்க. ஒரு 35 ரன்ஸ்க்கு மேல அவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் வச்சாங்க. ஓகேங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரச்சின் ரவீந்திரா வந்து அவரோட ரிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாம் வெளுத்து வாங்கிட்டாரு. மெயினா சந்தீப் சர்மா வந்து ரச்சின் ரவீந்திரா வெளுத்து வாங்கிட்டாரு. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல ருத்ராஜ் வந்து 2 பால் தான் ஃபேஸ் பண்ணாரு. அது ருத்ராஜுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, ருத்ராஜ் அதுக்கப்புறம் 30 ரன் அடிச்சாரு. அவரும் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுக்கலாம். ஆனா அந்த ரன்ஸும் அவ்வளோ இல்லை. அதுக்கப்புறம் பெருசா இந்த பேட்ஸ்மேன்ஸும் அவ்வளோ இம்பாக்ட் தரல. ரவீந்திர ஜடேஜாவுக்கு வந்து ஹேண்ட் ஹிட் ஆயிடுச்சுங்க. கரெக்டா நீங்க இந்த மேட்ச் பார்க்கணும்னா போய் ஹைலைட்ஸ்ல பாருங்க. சந்து சாம்சன் வந்து ரவீந்திர ஜடேஜா வரும்போது சந்து சாம்சன் ஸ்டெம்ப்ல போட பார்த்திருப்பாரு. ஆனா அது கரெக்டா ரவீந்திர ஜடேஜாவோட லெஃப்ட் எல்போல பட்டு அவரோட லெஃப்ட் சைட் ஹிப்ல போய் பயங்கரமா அடிச்சிருக்கும். ஆனாலும் அந்த பால் அவுட் தான்.
ஏன்னா கரெக்டா வந்து ஸ்டெம்போட லைன்ல தான் ரவீந்திர ஜடேஜா ஆடினாரு. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து அந்த பால் டிராக்கிங் டிவைஸ் மட்டும் தான் இதுவும். ஆனா ரவீந்திர ஜடேஜாவுக்கு தான் அது தெரியும் அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்திருக்கும்னு. ஸோ வந்து அது பெயின்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க அனுப்புற அது பெயின்ஃபுல்லா இருக்குமோ இருக்காது. அந்த மாதிரி ரவீந்திர ஜடேஜா அப்படி அவுட் ஆனாரு. இந்த மேட்ச்ல தோனி விளையாட வர நாம் எல்லாம் நினைச்சு பார்த்திருந்தோம். ஆனா தோனி இந்த மேட்சும் வழக்கம் போல விளையாடலைங்க. அப்படி என்னங்க இது தோனி விளையாடுறதாங்க அந்த மேட்ச் சூப்பரா இருக்கும். ஆனா தோனி இல்ல அப்படின்னு சமீர் ரிஸ்வி வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் மேட்ச் இழுத்துட்டு போய் முடிச்சாரு. அவர் ரொம்ப அட்டாக்கிங் மூட்ல இல்லாம கொஞ்சம் நார்மலா கம்மியான ஸ்கோர்னால கொஞ்சம் டீசெண்டா விளையாடி இழுத்துட்டு போனாரு. ஸோ இந்த மேட்ச் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பாருங்க. ஓகேங்க, இப்போ வந்து ஐபிஎல் அதாவது செமிஃபைனல்ஸ் நெருங்கிட்டு இருக்கு. அதை பத்தின டீடைல்ஸா தெரிஞ்சுக்கணும்னா யானை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி.